அதனால தான் உங்கள் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு சிறப்பு அத்தியாயத்தை உருவாக்க முடிவு செய்துள்ளேன். மிகவும் பொதுவாக கேட்கப்படும் கேள்விகளிலிருந்து தொடங்கலாம். முகமது ஈசா தாவூத் யார்? அவர் ஜின்னோட பேட்டி நடத்திய காலம் எப்பொழுது? முகமது ஈசா தாவூத் 1957 ஆண்டு கிழக்கு இஸ்மாயிலியாவில் பிறந்தார். பின்னர் கல்வியை கைரோவில் தொடர்ந்தார். அவர் கைரோ பல்கலைக்கழகத்தின் மொழிகள் மற்றும் கிழக்கு ஆய்வுகள் பீடத்தில் இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். முகமது ஈசா தாவூத் ஜின்னுடன் பேட்டிகள் நடத்திய நேரம் குறித்து அவரது எழுத்துக்களில் சரியான தேதி அல்லது வருடம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனினும் அந்த பேட்டிகள் அவரது ஹிவார் சஹாஃபி மா ஜின்னே முஸ்லிம், ஒரு பத்திரிகையாளரின் முஸ்லிம் ஜின்னுடன் உரையாடல் என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்டன. இது 1992 ஆண்டு வெளியானது. இதனால் அந்த பேட்டிகள் 1990களின் தொடக்கத்தில் எப்போது எனும் காலப்பகுதியில் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிகிறது. மிகவும் சுவாரஸ்யமான கேள்விகளில் ஒன்று, ஜின்னுடன் நடந்த பேட்டி உண்மையில் எப்படி நடைபெற்றது என்பதுதான். ஜின்னின் மனித உருவில் தோன்றினாரா அல்லது தொடர்பு கொள்ள யாரோ ஒருவரின் உடலை ஆட்கொண்டாரா? முகமது ஈசா தாவூத் ஜின்னு தனது உண்மையான உருவத்திலே தோன்றவில்லை என்று விளக்குகிறார். அதற்கு பதிலாக சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தன்னை சில சாத்தான்கள் குழுவினரால் துரத்தப்படுவதை தவிர்க்க ஒரு மனிதரின் உடலில் நுழைந்தார். தாவூத் அந்த காட்சியை விவரிக்கிறார். தன் எதிரில் இருந்த உடல் மனித உடலாக இருந்தாலும் அவர் கேட்ட குரல் சந்தேகமில்லாமல் அந்த முஸ்லிம் ஜின்னின் குரலாக இருந்தது என்று கூறுகிறார். ஜின்னு இந்த ஃபீல் வெளிப்படுவது சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு மீறல் என்று ஒப்புக்கொண்டார். பல அவசரமான சூழ்நிலை என்பதால இது அனுமதிக்கப்பட்டதாக கருதப்பட்டது. கேள்விகள் ஒன்று, இந்த ஜின்னு முஸ்லிம் என்றால் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள அவருக்கு தடை இல்லையா? நாம் அவர்களை தொடர்பு கொள்ள தடை செய்யப்பட்டுள்ளோம் போல அதே விதி ஜின்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் ஜின்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? பதில் முழுமையாக தெளிவாக இல்லை. ஏனெனில் ஜின்களின் உலகை நிர்வகிக்கும் சட்டங்கள் நம்முடையவற்றை விட சில அளவில் வேறுபட்டவை. இப்னு கஞ்சூர் கூறியது போல் அவர்களின் உலகில் உள்ள சட்டங்கள் மனிதர்களின் உலகை விட மிகவும் கடுமையானவை. ஆனால் பல அறிஞர்கள் மனிதர்கள் ஜின்களிடம் உதவி நாடக்கூடாது என்று, அவர்கள் எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் ஒருமித்த கருத்தில் இருக்கின்றனர். ஜின்களிடம் உதவி நாடும் ஒருவர் அது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவோ அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காகவோ இருந்தாலும் அவர் சந்தேகமின்றி தமது ஆன்மாவை சாத்தான்களுக்கு விற்றுவிட்டார். இதே விதி முன்கூட்டியே சொல்லும் நபர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பொருந்தும். இது ஆதியாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சஹீஹ் ஹதீஸில் நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு ஜோதிடரிடம் சென்று ஏதாவது கேட்கிறாரோ அவருடைய தொழுகைகள் 40 நாட்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்றொரு அறிவிப்பில் அல் சுனன் மற்றும் அல் ஹாகிம் ஆகிய 4 எழுத்தாளர்களும் அறிவித்துள்ளார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு ஜோதிடரிடம் சென்று அவர் சொன்னதை நம்புகிறாரோ அவர் முஹம்மதுக்கு அருளப்பட்டவற்றை மறுத்தவராகி விடுகிறார். இந்த அறிவிப்புகள் ஜோதிடர்களும் சாத்தான்களும் உதவியை நாடுவதை தடை செய்வதை வலியுறுத்தினாலும் ஒரு முஸ்லிம் ஜின்னுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தெளிவாக தடை செய்யும் விதி எதுவும் இல்லை போல் தெரிகிறது. வேறுபாடு என்னவென்றால், ஒரு சாத்தான் உதவி நாடும் நபர் இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட மற்றும் அருவருப்பான செயல்களை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். உதாரணமாக, சாத்தான்களுடன் பணிபுரியும் மந்திரவாதிகள் அவர்கள் அழைக்கும் சாத்தான்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மிகவும் அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த செயல்களில் கழிவான இடங்களில் தங்குவது, குர்ஆனை கற்பனை கூட முடியாத முறையில் அவமதிப்பது, அதாவது அதன் பக்கங்களை எரிப்பது அல்லது அவை மூலம் அருவருப்பான செயல்களை செய்வது, மேலும் அல்லாஹுவுடன் பங்காளிகளை இணைக்கும் ஷிர்க் போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் சாத்தானின் கட்டளையின்படி செய்யப்படுகின்றன மற்றும் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவோர் தங்களது ஆன்மாவை சாத்தானுக்கு சந்தாவிட்டு விட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து மன்னித்து பாதுகாக்கட்டும். இப்னு கஞ்சூர் இதை மேலும் விளக்கமாக முகமது ஈசா தாவூதிடம் கூறினார். நம்புங்கள், மந்திரம் செய்வோர் நிச்சயமாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஈடுபடுபவரும் நம்பிக்கையற்றவராகவே ஆகிவிடுகிறார். மந்திரவாதிகள் சாத்தான்கள் மற்றும் ஜின்னுகளை அழைப்பதற்காக முழுமையாக துரோகமான மற்றும் புறக்கணிப்பான சொற்களை பயன்படுத்துகிறார்கள், மேலும் மிகவும் அருவருப்பான செயல்களையும் செய்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் மந்திரம் செய்வது என்பது மந்திரவாதி மற்றும் அவன் உதவியை நாடும் ஜின்னோடு அல்லது சாத்தானோடு ஒரு உடன்படிக்கையின் மூலம் நடைபெறுகிறது.
இந்த உடன்படிக்கையில் மந்திரவாதி ஜின்னின் உரிமையை தன்னிடம் ஏற்றுக்கொள்கிறான். ஜின்னுக்கு விருப்பப்படி கட்டளையிட அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் மந்திரவாதி அவனுக்கு கட்டாயம் கீழ்ப்படைய வேண்டும். இதற்கு பதிலாக ஜின் மந்திரவாதி விரும்பும் அனைத்தையும் செய்து தருவான். அவர் மேலும் கூறினார், அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், சில பெண் மந்திரவாதிகள் ஜின்னின் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவர்களுடன் பாலியல் உறவு கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அத்தகைய பெண் மந்திரவாதிகளில் நான் குறிப்பாக ஒருவரை அறிவேன். அவளுக்கு உதவிய சாத்தான் அவள் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் அவனுடன் உறவு கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தான். இந்த எடுத்துக்காட்டுகள் மனிதர்கள் சாத்தானிடம் உதவி நாடும் போது ஏற்படும் தீமையின் ஆழத்தை காட்டுகின்றன. ஆனால் ஜின்னும் முஸ்லிமாக இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை கோர மாட்டார்கள், ஏனெனில் அவர்களும் அல்லாஹ்வை நம்பி அவரை பயப்படுகிறார்கள். இருப்பினும் எந்த சூழ்நிலையிலும் ஜின்னுகளை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அறிஞர்கள் ஒருமித்தமாக ஒப்புக்கொள்கிறார்கள். இதில் உள்ள அபாயங்கள் மிக அதிகம், ஜின்னு முஸ்லிமாக இருந்தாலும் கூட. இதனுடன் தொடர்புடைய ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது, நாம் நமது கரீனை தொடர்பு கொள்ள முடியுமா? இதற்கான பதில், ஒருவர் தனது கரீனை தொடர்பு கொள்ள முடியும், ஆனால் அதை கடுமையாக தவிர்க்க வேண்டும் என்பதாகும். பெரும்பாலான கரீன்கள் சாத்தான்கள், தீய ஜின்னுகள் அவர்கள் ஒருவரை இருண்ட பாதையில் இழுத்துச் சென்று முன்பு குறிப்பிடப்பட்ட மனிதாபிமானமற்ற மற்றும் தடை செய்யப்பட்ட செயல்களை செய்ய தூண்டுவார்கள். இத்தகைய செயல்கள் இறுதியில் ஒருவரின் ஆன்மாவை இழக்கச் செய்யும். இப்போது கேள்வி வருகிறது, இப்னு கஞ்சூர் வழங்கிய தகவல்களை நாம் எப்படி நம்பலாம்? நீங்கள் முழு தொடரையும் பார்த்திருந்தால் இப்னு கஞ்சூர் பகிர்ந்த தகவல்களில் பெரும்பாலானவை குர்ஆன் மற்றும் நம்பகமான ஹதீஸ்களுடன் நெருக்கமாக பொருந்துகின்றன என்பதை அறிந்திருப்பீர்கள். முழு தொடரிலும் நான் அவரது கூற்றுகளை தொடர்புடைய குர்ஆன் வசனங்களும் நபி முகமது அவர்களின் அறிவுரைகளும் மூலம் ஆதரித்தேன். உண்மையில் உங்கள் சிலர் ஏன் நான் அடிக்கடி குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுகிறேன் என்று கருத்து எழுதியிருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், வழங்கப்பட்ட தகவல்கள் அதிகமாக இஸ்லாமிய போதனைகளில் அடிப்படையுடன் இருப்பதை உறுதி செய்வதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. ஆனால் சில விவரங்கள் குர்ஆன் அல்லது ஹதீஸில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவை தர்க்க ரீதியாக பொருத்தமாக தோன்றுகின்றன. உதாரணமாக, இப்னு கஞ்சூர் கூறியதாவது, பெண்கள் ஜின்னுகளின் கருப்பை காலம் மனிதர்களைப் போல 9 மாதங்கள் அல்ல 15 மாதங்கள் ஆகும். மேலும் அது 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம். அவங்க மேலும் பெண்கள் ஜின்னுகளும் சரி ஒரே நேரத்தில் 6, 9 அல்லது 12 குழந்தைகள் வரை பெற்றெடுக்க முடியும் என்றும் கூறினார். இது விசித்திரமாக கேட்கலாம், ஆனால் நாம் இயற்கை உலகத்துடன் ஒப்பிட்டால் இது முற்றிலும் சாத்தியமற்றதாக தெரியவில்லை. உதாரணமாக, யானைகள் நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்று சுமார் 22 மாதங்கள் கருப்பை காலம் கொண்டுள்ளன. பெரிய கடல் பாலூட்டிகளான ஸ்பெர்ம் திமிங்கிலங்கள் 15 முதல் 18 மாதங்கள் வரை கர்ப்பமாக இருக்கும். நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற விலங்குகள் பெரும்பாலும் 6 முதல் 12 குட்டிகள் வரை ஒரே தடவையில் பெற்றெடுக்கின்றன. சிறிய பாலூட்டிகளான முயல்கள் கூட ஒரே தடவையில் 14 குட்டிகள் வரை பெற்றெடுக்க முடியும். பன்றிகள் போன்ற பெரிய பாலூட்டிகள் கூட வழக்கமாக பெரிய குழுக்களில் குட்டிகளை பெற்றெடுக்கின்றன. ஜின்னுகள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு இனமாக இருப்பதால் அவர்களின் இனப்பெருக்க செயல்முறைகள் மனிதர்களை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம் என்று நம்புவது தவறில்லை. அலெக்ஸ் இப்னு கஞ்சூர் வழங்கியுள்ள விவரங்களில் நியாயமாக தெரியாதவையோ நம்பகமான ஆதாரங்களால் ஆதரிக்கப்படாதவையோ இருந்தால் அவற்றை எளிதாக புறக்கணிக்கலாம். ஒவ்வொரு தகவலையும் ஏற்க வேண்டிய அவசியமில்லை, குறிப்பாக அது நியாயத்துடன் பொருந்தவில்லை என்றால்.